கார்த்திகை தீபம் சரியில்ல. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாமுண்டீஸ்வரி, இவன் பண்ண தப்புக்கு நீயா தீர்ப்பு சொல்ற மாதிரி இருந்தா என்ன தீர்ப்பு சொல்வேன்னு ஆள வந்தான் கேட்குறாங்க. பண்ணின தப்புக்கு அந்த வீட்லயும் இருக்கக்கூடாது, ஊரை விட்டு வெளியே போகணுங்கிறாங்க. நீ சொன்னது சரிதான், இந்த ஆள வந்தானோட தீர்ப்பும் அதுதானுங்கிறாங்க. ஐயா, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இதை விட கடுமையான தண்டனையா அவனுக்கு கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சேங்கிறாங்க சிவனாண்டி. போது நிறுத்துப்பா, நான் பேசுனதுக்கு அப்புறம் நீ பேசலாம். இவன் இந்த ஊரை சேர்ந்தவனா இருந்தா கடுமையான தண்டனை கொடுக்கலாம். இவனும் இந்த ஊர்ல பொழைக்க வந்திருக்கான், இவனுக்கு இதுதான் சரியான தண்டனை. இதுதான் என்னோட முடிவு. இதுக்கப்புறம் யாரும் பேசக்கூடாது, எல்லாரும் கலைஞ்சு போங்க. ஆள வந்தான் இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. சந்திரா நினைச்ச மாதிரியே அவங்க வெறுப்பை தீர்த்துக்கிறாங்க. கார்த்திகிட்ட போய் இன்னும் ஏன் நிக்கிற, சீக்கிரமா ஊரை விட்டு கிளம்பி போன்னு சொல்லிட்டு போறாங்க சந்திரா. சிவனாண்டியும் போய் கார்த்திகிட்ட பேசுறாங்க. என்னடா டிரைவர், என்னம்மா ஆட்டம் போட்ட, இப்ப சாமுண்டீஸ்வரி வாயாலேயே உன்னை ஊரை விட்டு வெளியே போன்னு சொல்ல வச்சுட்டேன் பாத்தியா. இதையும் மீறி நீ வந்தேன்னு வச்சுக்கோ, போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். ரேவதியோட கல்யாணம் நடக்க வேண்டியது இப்ப நடந்துருச்சு, இனிமே உன்னால எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஊரை விட்டு சீக்கிரமா ஓடி போயிரு, அதான் உனக்கு நல்லது. இப்ப புரியுதா, என்கிட்ட மோதி ஜெயிக்க முடியாதுன்னு. தோல்வியை ஒத்துக்கிட்டு ஓடி போயிருங்க, நிக்காதேன்ட்டு போறாங்க சிவனாண்டி. நீ யாருன்னு சொல்லியிருந்தா இந்த பழி உன் மேல விழுந்திருக்காதுங்கிறாங்க மயில். விடுங்கண்ணே, இந்த பழியில இருந்து எப்படி வெளியில வருதுன்னு எனக்கு தெரியும், நீங்க கிளம்புங்கிறாங்க. மயில் அங்கிருந்து போறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சாமுண்டீஸ்வரி டென்ஷனா உட்காந்துருக்காங்க. அங்க மயில் வந்து, அத்தை நீங்க செஞ்சது சரியில்லை. மற்றவங்களுக்கு வேணா சிலம்ப பத்தி தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா சிலம்பு இந்த வீட்லயே இருந்தவனை பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்க வேண்டிய அவசியம். இந்த வீட்டுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கான், ஏன் உங்க உயிரை கூட ஒரு தடவை காப்பாத்திருக்கான். தொலைஞ்சுவான கலசத்தை கண்டுபிடிச்சு இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தினான். சரி, அதை கூட விட்டுருங்க. ஆனா அவன் இதே வீட்டுல இருந்தானே, இந்த வீட்டுல 4 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க கிட்ட என்னைக்காவது தப்பாவோ இல்ல தவறா ஏதாவது பேசியிருப்பானா, இல்ல லேசா ஒரு தவறான பார்வையாவது பார்த்துருப்பானா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் போய் ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு சொன்னதை உங்களால் அதை எப்படி நம்ப முடிஞ்சது? இந்த வீட்டில் வேற யாராவது அவன் சின்ன தப்பு பண்ணியிருந்தா கூட அப்படி செய்யக்கூடியவன் இல்லைன்னு சொல்றவங்க நீங்க. இன்னைக்கு சிலம்ப இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டு துரத்திட்டீங்களே, அவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இவ்வளவுதானா? இன்னைக்கு மட்டும் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அவன் நல்லவன் ஏதாவது ஒரு வகையில ப்ரூவ் பண்ணிருக்கேன். நான் உங்களை எடுத்து பேசணும்னு பேசல, ஏதோ மனசுல இருக்கிற ஆதங்கத்தை தான் நான் சொன்னேங்கிறாங்க மயில். மயில், நீ கொஞ்சம் நிறுத்துறியா? இத்தனை நாளா அவன் நல்லவன்னு அக்கா நம்பிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு தான் அக்கா அவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவனை வெளியே அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு தான் அக்காவுக்கு எல்லாமே சரின்னு பட்டிருக்கு. அவனும் பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்குவான்னு நலங்கு ஃபங்க்ஷன்ல நடந்ததே ஒரு உதாரணம் தாங்கிறாங்க. சின்னத்துக்கு மேல என்னை பேச வைக்காதீங்க. அவன் அந்த ரூமுக்கு அனுப்பிச்சு வச்சதே நீங்க தானே. இதெல்லாமே அவன் பேர்ல பழி போடுறதுக்கு நீங்க ஏன் இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு கேக்குறாங்க மயில். நான்லாம் அவன் பேர்ல எந்த பழியும் பொல்லின்னு சொல்றாங்க சந்திரா. அப்ப நீங்க தானே இலக்கட்டு எடுத்துட்டு வர சொல்லி சிலம்பு சொன்னானே, அவனுக்கு என்ன கண்டாலே ஆகாது, என்ன பழி வாங்குறதுக்கு கூட அவன் அப்படி சொல்லியிருக்கலாம். மயில கேக்குறாங்க, ஏங்க நீங்க எதுக்காக அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க? அதான் பஞ்சாயத்துலயே அவன் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அவனை பத்தி நீங்க பேசாதீங்க. சொல்றதான் சரி, இத்தனை நாளா அவனை நல்லவன் நம்பிட்டு இருந்தோம், ஆனா இன்னைக்கு கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். மாமா சொல்றது எல்லாம் பார்த்தா கண்டிப்பா டிரைவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுதுங்கிறாங்க சுவாதி. பாதிக்கப்பட்ட பொண்ணே அந்த அளவுக்கு சொல்லிட்டு போறா. சொன்னதுக்கு அப்புறமா நாம எப்படி நம்பாத இருக்க முடியும்னு கேக்குறாங்க ரோஹிணி. டிரைவர் ஒரு தடவை கூட நம்ம தப்பான பார்வை பார்த்தது இல்ல, அப்படி இருக்கும்போது இது எப்படி உண்மையை நாம நம்புறதுன்னு கேக்குறாங்க ரேவதி. அவனே ஒத்துக்கிட்டானல்ல, அப்புறம் என்ன? அக்கா கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காகத்தான் அவன் அப்படி நடிச்சிருக்கான். அவன் யோகியனா இருந்தா எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்க வேண்டியதானே, ஏன் அதையெல்லாம் விடுங்க. மாமாவே அவனுக்கு நேரா சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் அவன் எப்படி தப்பில்லைன்னு சொல்ல முடியுங்கிறாங்க சந்திரா. அதான் எனக்கும் புரியல மாமா. சிலம்ப பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமல்ல, நீங்க எப்படி அவனுக்கு எதிராக சாட்சி சொன்னீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல மாமா. எதனால மாமா அப்படி சொன்னீங்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க மயில். நான் ஒன்றும் தப்பா சொல்லல, அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா கார்த்தி பின்னாடி போனதை நான் என் கண்ணால பார்த்தேன், அதைத்தான் நான் சொன்னேன்னு சொல்றாங்க ராஜராஜா. சிலம்பு ரூமுக்குள்ள போயிருக்கலாம், ஆனா அதுக்காக அந்த பொண்ணுகிட்ட அவன் தப்பா நடந்திருக்கிற சாட்சி எதுவும் கிடையாது. பேர்ல இவ்வளவு பெரிய பழியை போட்டுக்க வேண்டியது இல்லை. மாப்பிள்ளை சிலம்பு பேர்ல எந்த கெட்ட பேரும் இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க. ரேவதியோட நிச்சயதார்த்தத்துல மாப்பிள்ளைய கடத்தினது டிரைவர் தான், இன்னும் அது அப்படியே தான், அதை இன்னும் அவனால நிரூபிக்க முடியலையில. அதுவும் தவிர டிரைவர் சிவனாண்டி பேசிட்டு இருக்கிறதா சந்திரா வீடியோ எடுத்து வச்சிருக்கிறதா சொன்னா. அவனை என்னால முழுசா நம்ப முடியலன்னு சொல்றாங்க ராஜா. எல்லாரும் பேசுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அந்த டிரைவரோட சாப்டர் முடிஞ்சது, இனிமே அதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்றாங்க சாமுண்டி. கல்யாண நாள் நெருங்கிட்டு இருக்குது, கல்யாண வேலையை பார்க்கலாம். இப்ப போய் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாக்குறீங்களா? எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ராஜா மயில் கிட்ட போய் கேக்குறாங்க, மாப்பிள்ள நீங்க எதுக்கு தேவையில்லாம அவனுக்கு சப்போர்ட் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவன் யாரோ எவரோ, எந்த ஊரோ, எங்க பிறந்தானோ, எங்க வளர்ந்தானோ, பேர் என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அவன் கடைசி வரைக்கும் அவன் பேர் என்னன்னு கேட்டதுக்கு சொன்னானா, வாய் திறந்தானா? நீங்க தானே அவனுக்கு பதிலா பேச, நீங்க எதுக்காக அவனுக்கு இப்படி பணிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க ராஜா. மாமா அவன் யார் என்னன்னு தெரிஞ்சா நீங்க இந்த அளவுக்கு இப்படி பேச மாட்டீங்க மாமா. ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டவனை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிச்சயமா அவன் நல்லவனா இருக்க முடியும், அவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க ராஜா. சரி மாமா கொஞ்சம் தனியா வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குதுங்கிறாங்க. எதுக்குன்னு கேக்குறாங்க ராஜா. வாங்க மாமா, உங்ககிட்ட தான் பேசணும், உங்ககிட்ட ரகசியத்தை சொல்ற வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. மயிலுக்குள்ள கூட்டி போய் மயில் கதவை சாத்துறாங்க. என்ன கதவையெல்லாம் சாத்துறீங்க, நம்ம என்ன 2 பேரும் ரகசியமா உலக மகா ரகசியமா பேச போறாங்கிறாங்க ராஜா. ஆமா பேச போறது ரகசியம் தான். டிரைவர் யாரு நினைச்சீங்க மாமா? அவ யாரு? நம்ம வீட்டுல கொஞ்ச நாள் டிரைவர் வேலை பார்த்தா, அவ்வளவுதான் எனக்கு தெரியுங்கிறாங்க ராஜா. ஆமா அவன் உங்க வீட்டு வேலைக்காரனும் இல்ல, உங்க டிரைவரும் இல்ல, அவன் உங்களுக்கு மருமகங்கிறாங்க. எது அந்த டிரைவர் எனக்கு மருமகனா? வளராதீங்க மாப்பிள்ளைங்கிறாங்க ராஜா. ஆமா உங்க தங்கச்சி பையன் உங்களுக்கு என்ன முறையாகணும் மாமா? தங்கச்சி பையன் எனக்கு மருமகன் தான், ஆனா இவன் எனக்கு மருமகனான்னு கேக்குறாங்க. ஆமா மாமா உங்க மருமகன் தான். ஆமா அவன் உங்க தங்கச்சி அபிராமி அம்மாவோட மகன். மாப்பிள்ளை உண்மையாவா சொல்றீங்க? அவன் என் தங்கச்சி பையனாங்கிறாங்க. ஐயோ ஆமா மாமா,
உங்க தங்கச்சி அபிராமி அம்மாவோட பையன் கார்த்தி. மாப்பிள்ளை முதல்ல இருந்து சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் புரியல. என் தங்கச்சி பையனாங்கிறாங்க. ஆமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார்த்தி வரும்போது இங்க ஊர் பிரச்சனை ஆயிடுச்சு. உங்க பையன் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட பின்னாடி ஓடிட்டான். கோயிலையும் இழுத்து போட்ட மாதிரி ஆயிப்போச்சு. தெய்வ குத்தமாயி கோயிலை திறக்கணும்னா உங்க பையன் வந்து பரிகாரம் பண்ணித்தாயே இந்த கோயிலை திறக்கணும். உங்க பையன் வந்து பரிகாரம் பண்ணாதுக்கு முன்னாடி இந்த கோயிலை திறக்க கூடாதுன்னு எல்லாரும் முடிவா சொல்லிட்டாங்க. கார்த்தி வந்து பெண்ணுங்க அவங்க பையன் வந்து பரிகாரத்தை பண்ணி கோயிலை திறக்கணும், அவ்வளவுதான். மாமா இங்க வருவாரு, கோயிலை திறப்பாரு, கோயில் கும்பாபிஷேகத்தையும் நடத்துவாரு. இதுக்கு நான் பொறுப்புன்னு சிலம்பு அப்பவே எல்லாரும் முன்னாடி சவால் விட்டு வந்தா. அப்படி நடக்கலைன்னா என்ன பண்ணலான்னு ஊர்க்காரங்க கேக்குறாங்க. அப்படி என் பேரை சொன்னது நடக்கலைன்னா நான் உயிரோட இல்லைன்னு நினைச்சுக்கோங்கன்னு ராஜசேதுபதி ஒரு பக்கம் சொல்றாரு. உங்களுக்காகத்தான் சிலம்பு இப்போ இந்த வீட்டுல டிரைவர் வேலை பார்த்தான்னு விவரமா சொல்லிடுறாங்க மயில. ராஜா யோசிச்சு பாக்குறாங்க. தான் முன்னாடி ஒரு தடவை உட்கார்ந்து இருந்தவே எழுந்திருச்சான். மரியாதையா எழுந்திருச்சவன் உரிமையோட மாமான்னு சொன்னான காரணத்தையும் எவ்வளவு ஒரு அழகா சொன்னானே. வயசுல பெரியவங்க நீங்க அங்கிள்னு சொல்றதுக்கு பதிலா மாமான்னு சொல்லிட்டு அவ்வளவுதானு சமாளிச்சாங்க. அப்போ இத்தனை நாளா என் தங்கச்சி பையன் என் மருமகனா இந்த வீட்டு வேலைக்காரனா இருந்தான்னு கேக்குறாங்க ராஜா. ஆமா மாமா, கையால கோயிலை திறக்கணும், கும்பாபிஷேகம் நடக்கணும், இந்த 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும். அதுக்காகத்தான் அவன் டிரைவரா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தான் மாமா. கடவுளே, தப்பு பண்ணிட்டேனே மாப்பிள்ள. நானே என் தங்கச்சி பையனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். பையனா இருந்தாலும் எங்க குடும்பம் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக இங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டான். நானே என் வாயால சொல்லி வெளியே அனுப்பிட்டேன்னு வருத்தப்படுறாங்க. அவ சாதாரணமான ஆளு மட்டும் கிடையாது. சென்னையில பெரிய கோடீஸ்வரர், பெரிய பிசினஸ்மேன். அவன் டிரைவர் வேலை பார்த்து கஷ்டப்படணும்னு அவன் தலையெழுத்தா இந்த ஊர் நல்லா இருக்கணும், நீங்க 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும், தாத்தா பாட்டி நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், உங்க கையால கோயில் திறந்து கும்பாபிஷேகம் நடக்கணும்னு தான் ஆசைப்பட்டான். அவனோட பிசினஸ் எல்லாம் போட்டுட்டு இங்க வந்து குடியிருந்த மாமா இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டீங்களேன்னு ராஜா சொல்றாங்க. நான் பண்ணனதெல்லாம் தப்புதான் மாப்பிள்ள. தங்கச்சி பையனு தெரிஞ்சிருந்தா உள்ளங்கையில வச்சு தாங்கியிருப்பேன். ஆனா சொந்த தாய் மாமனே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டானே, அதுவும் இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டேனேன்னு அவன் மனசு என்ன பாடுபடும். அவன் மூஞ்சில எப்படி முழிப்பேன். ஏன்னே என் பையன் பேர்ல இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டேன்னு என் தங்கச்சி வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன். வாழ்க்கை முழுக்க தப்பு தப்பா முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறமா வருத்தப்படுறதே உங்களோட வேலையா போச்சு. அன்னைக்கு நீங்க அத்தைய கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்ததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் உங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க மாமா. இன்னைக்கு உங்க சொந்த மருமகனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினதுக்கு காரணமான நீங்க தான் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள்ள. நான் பண்ணின தப்புக்கு என் தங்கச்சி பையனை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து பிராய்ச்சித்தம் தேடணும். வாங்க மாப்பிள்ள, போய் கூட்டிட்டு வரலாங்கிறாங்க. ராஜாவும் மயிலும் கார்த்தியை தேடிக்கிட்டு வராங்க. ஊருக்கு எல்லையில தோரத்தில் நிக்கிறாங்க கார்த்தி. ராஜா கார்த்தியை பார்த்ததும் மாப்பிள்ளைன்னு ஓடி வந்து பாசத்தோட கார்த்தியை கட்டி பிடிக்கிறாங்க. மாப்பிள்ள, இவ்வளவு நாளா நீங்க தான் என் தங்கச்சி பையன்னு தெரியாமையே இருந்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளைன்னு மன்னிப்பு கேட்கறாங்க. கார்த்தி, உங்க மாமாவுக்கு எல்லா விஷயம் தெரியும்பாங்கிறாங்க மயிலு. மாப்பிள்ளை, நீங்க தான் என் தங்கச்சி பையன் தெரிஞ்சதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா. எங்க அம்மா அப்பா என் தங்கச்சியை யாரையுமே பார்க்க முடியல. எனக்கும் இருக்கிற சொந்தத்தை எல்லாம் யாரையும் பார்க்க முடியாமையே இவ்வளவு நாள் வாழ்ந்துட்ட மாப்பிள்ள. இப்ப என் சொந்தம்னு உங்களை பார்க்கும்போது என் மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. ஆமா, நானும் சில காரணங்களால என்னை பத்தின உண்மைகள் எல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாம போச்சு. என்ன மன்னிச்சிடுங்க மாமான்னு கார்த்தி ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. நீ தான் என்ன மன்னிக்கணும் மாப்பிள்ள. நீ யாரு என்னங்கிறதே தெரியாம உனக்கு எதிராக நான் சாட்சி சொல்லி உன்னை ஊரை விட்டும் வீட்டை விட்டும் வெளியே அனுப்பும்படி ஆயிப்போச்சேன்னு வருத்தப்படுறாங்க ராஜா. ஆமா, நீங்க எந்த தப்பும் செய்யல. உங்க கண்ணால பார்த்ததானே சொன்னீங்க, அதனால ஒன்னும் வருத்தப்படாதீங்கிறாங்க கார்த்தி. இல்ல மாப்பிள்ள, இவ்வளவு நாளா எங்க வீட்டுல இருந்திருக்கீங்க, எங்க பொண்ணு கிட்ட எவ்வளவு கண்ணியமா நடந்திருக்கீங்க. சின்ன தப்பு கூட பண்ணனது இல்ல. நினைச்சு பார்த்திருந்தா அந்த நேரத்துல நான் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன் மாப்பிள்ளைங்கிறாங்க ராஜா. திரும்ப ராஜா கார்த்தி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. பரவாயில்ல, நீங்க கண்ணால பார்த்ததானே சொன்னீங்க மாமா, உங்க பேர்ல எந்த தப்பும் இல்லை. சொன்னதுனால நான் உங்களை தப்பாவே நினைக்கலைங்கிறாங்க. இதை கேட்டதும் ராஜா, ஐயோ இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கீங்க, உங்க மேல போய் இப்படி ஒரு வீண் பழியை போட்டுட்டேனே, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியும், நீங்க பெருசா எதையும் நினைக்க வேண்டாம். அத்தையை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அப்பா அம்மாவை பிரிஞ்சிருக்கீங்க. உங்களோட பெருந்தன்மைக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு நாளா உங்க உறவுகளை எல்லாம் இழந்துட்டேன்னு சொல்லி ராஜா சந்தோஷமா மாப்பிள்ளைன்னு கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்பாடா, மாமனார் மருமகனும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க மயில. இவ்வளவு நாளா நீங்களும் இவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம விட்டுட்டீங்களேங்கிறாங்க ராஜா. ஆமா, பஞ்சாயத்துலயே எல்லாம் சொல்லியிருப்பேன், ஆனா கார்த்தி தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். மாப்பிள்ள, பிசினஸ்ல பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டேன். உன் பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு எனக்காக இந்த குடும்பத்துக்காக வந்து டிரைவரா வேலைக்காரனா பல கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சிருக்கேன் மாப்பிள்ள. சந்திராவாலையும் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன். இது எல்லாமே எனக்காக பொறுத்துக்கிட்டே மாப்பிள்ள. எவ்வளவு பொறுமையா நிதானமா இருக்க. இதெல்லாம் எங்க அப்பா மாதிரியே இருக்கு. எல்லாம் என் தங்கச்சி தான் உனக்கு கத்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். பாக்குறப்போ என் தங்கச்சி அபிராமியை பாக்குற மாதிரியே இருக்கு. நேரா போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல போறேன். இல்ல மாமா, நீங்க அவசரப்படாதீங்க. இப்ப போய் அவன் பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னீங்கனாலும் உங்களை தான் தப்பா நினைப்பாங்க. என்னன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்புறம் நான் யாரு என்னங்கிறத உண்மையை சொல்ல வேண்டியதா இருக்கும். அப்புறம் திரும்பவும் நமக்கு தான் பிரச்சனை அதிகமாகும். இப்போதைக்கு இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, மறுபடியும் பாத்துக்கலாங்கிறாங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா எங்க அப்பா அம்மா என் தங்கச்சிங்களை எல்லாம் பார்க்கணும் போல இருக்கு, என்ன அங்க கூட்டிட்டு போறீங்களான்னு கேக்குறாங்க ராஜா. அப்பாடா, இவ்வளவு நாளைக்கு அப்புறமாவது உங்க அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கணும்னு நினைச்சீங்களே, அது வரைக்கும் சந்தோஷங்கிறாங்க. பாட்டி உங்களுக்காக கோயில் தான் காத்திருக்காங்க, வாங்க போய் பார்க்கலான்னு கார்த்தி ராஜாவை கூட்டிட்டு போறாங்க. கார்த்தி மயில் ராஜாவை கூட்டிட்டு வராங்க. இங்க கோயில வந்து அவங்க அம்மாவை பார்த்ததும் அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுறாரு ராஜா. அம்மானு ஓடி போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பாட்டியும் மகனை பார்த்த சந்தோஷத்துல தெய்வமே நேரா இறங்கி வந்த மாதிரி அப்படி ஒரு உணர்வோட பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.